எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. இன்னைக்கு பேரண்ட்ஸ் டே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணும். அதே மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும். என்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறீங்க? அதானே, என்ன குழம்பு வைக்கலாம்? புளிக்குழம்பு வைக்கலாம். நேத்து தானே புளி குழம்பு வச்சோம். அப்போ கொண்டக்கடலை குழம்பு வைங்க. அதுக்கு புளி குழம்பே சாப்பிடலாம். சாம்பார் வச்சிருங்க. ஐயோ, எனக்கு சாம்பார் பிடிக்காது, கறி குழம்பு வச்சிருங்க. கறி நான் சாப்பிட மாட்டேனே. எதுக்கு சண்டை? புளி குழம்பே வச்சிடலாம். நேத்து தானே புளிக்குழம்பு வச்சோம். அப்ப கறி குழம்பு வச்சிருங்க. தங்கச்சி தான் நீ கறி சாப்பிட மாட்டாளேப்பா. சாம்பார் வச்சிருங்க. தம்பி தான் சாம்பார் பிடிக்காது. புளிக்குழம்பு வச்சிருங்க. நேத்து தானே புளி குழம்பு வச்சோம். அப்ப கொண்டக்கடலை குழம்பு வைங்க. கொண்டக்கடலை குழம்புக்கு புளிக்குழம்பே வச்சிடலாம். கறி குழம்பு வைக்கலாம். தங்கச்சி நீ கறி குழம்பு சாப்பிட மாட்டாளே. அப்போ சாம்பார் வைக்கலாம். அண்ணன் தான் இன்னைக்கு சாம்பார் சாப்பிட மாட்டாங்களே. பேசாம புளி குழம்பு வைங்க. நேத்து தானே புளி குழம்பு வச்சோம். கொண்டக்கடலை குழம்பு. அதுக்கு புளி குழம்பே பரவாயில்ல. இல்லைன்னா கறி குழம்பு செய்யுங்க. அதான் தங்கச்சி இன்னைக்கு கறி சாப்பிட மாட்டாளே. பேசாம புளிக்குழம்பே வச்சிருங்க. நேத்து தானே புளி குழம்பு வச்சோம். அப்பனா கொண்டக்கடலை குழம்பு வைங்க. அதுக்கு புளி குழம்பே சாப்பிடலாமே. சாம்பார் வைங்க. அதான் தம்பி சாம்பார் சாப்பிட மாட்டானே. அப்ப கறி குழம்பு வைங்க. இன்னைக்கு தான் அவ கறி சாப்பிட மாட்டாளே. பேசாம புளி குழம்பே வச்சிடலாம். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா எங்க வீட்ல இப்படி, உங்க வீட்ல எப்படி?